தூய்மை பெண் திட்டம் 1000 ரூபா கரெக்டா வர்றது. தொகுதி சீரமைப்பு நடத்த போறோம்னு சொல்லி ஒரு போரை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த போர்ல நம்ம தமிழ்நாட்டோட பொருளை நெரிக்க நினைக்கிற பாஜகவோட கூட்டத்தை அடக்கணும். பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுக்க போகிற பதிலடியை அவங்க ஹிஸ்டரியிலேயே மறக்க கூடாது. சண்டை செய்ய நான் ரெடி, எனக்கு பக்கபலமாக இருக்கு, நீங்க ரெடியா? பாதுகாப்பான குடிநீரை உங்களுக்கு வழங்கினவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கோடு போட்டா ரோடு போடுவோன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ரோட்டை போட்டுட்டு இருக்கிறோம். இந்த பாதையில முன்னோக்கி போகலன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் அழைக்கிறோம். சொந்த நாட்டுக்குள்ளேயே இரண்டாம் தர குடிமக்களா மாற்றப்படக்கூடிய ஒரு கொடுமை, இது அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறு சீரமைப்பு. நாளைக்கு நம்ம குரல் எழுப்ப தவறிட்டா நம்முடைய குரலுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்காது. இந்த போராட்டத்தில் வெல்லும் வர நம்முடைய உரிமை குரல் அடங்க கூடாது. டெல்லி அடங்கு வர நாம அடிக்கணும். நாம அடிக்கிற அடியில திமிரெடுத்த பாஜக அடங்கியே ஆகணும். சேலம்னு சொன்னா அது ஸ்டீல் தான். அதே மாதிரி ஸ்டாலின் என்ற பெயருக்கு அர்த்தமும் ஸ்டீல் தான். சேலம் மலைகளின் மாவட்டம் என சொல்லுவாங்க. இங்க பார்த்தா மலைகளை மிஞ்சுகிற அளவுக்கு முழுக்க முழுக்க மகளிர் படை சூழ்ந்திருக்கு. மகளிர் ஒவ்வொருத்தரும் ஃபயரா இருக்கீங்க. பெண்கள் இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பண்ற பங்களிப்பை அங்கீகரிக்கணும் என்று நான் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த உரிமை தொகை என்பதை அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். 1000, 2000 என்பதை கடந்து ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற நம்ம பெண்களுக்கு இந்த அரசு தரக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் உரிமை தொகை. நான் உறுதியா சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி எப்பவுமே பெண்களின் நலனுக்காக ஆட்சி. நம்மை பார்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வர்ற நேரத்தில் ஏதோ சதி பண்றாங்க, திமுக இது பிடிக்கல என பழனிசாமி பேசி இருக்கிறார். 33% இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று பழனிசாமிக்கு தெரியும் முன்பே உள்ளாட்சிகள்ல அதை செயல்படுத்தினவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். இதை அப்பவே 50 விழுக்காடா நடைமுறைப்படுத்தியவன் தான் உங்கள் முன்னால் நிற்கிற இந்த ஸ்டாலின். நீங்கள் இப்பொழுது வைத்து காட்டும் அந்த 33 விழுக்காடு என்பது தூண்டில் நுனியில் வைத்திருக்கும் சின்ன மீன். அதை கவ மாட்டோம். அண்ணா சொன்னது போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நமது மத சார்பற்ற கூட்டணி நான் 200 தொகுதிக்கு மேல் என்று சொன்ன இன்னைக்கு சொல்றேன் 234 தொகுதிகளையும் பெற்று எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும். உறுதியான எஃகு பெயர் பெற்ற ஊர் இந்த சேலம். இப்படிப்பட்ட பெருமைமிகு ஊர்ல பிறந்துட்டு ஏன் டெல்லிக்கு முதுகு வளைஞ்சிருக்கீங்க? வெக்கமா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கூட அவங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறாங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒரே குரல்ல பேசுறாங்க. நீங்க தமிழ்னா தமிழ்நாடு இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இப்படி துரோகம் செய்யலாமா? உங்க துரோகங்களுக்கு தண்டனை மே 4 அன்று கிடைக்கத்தான் போகுது. ஒட்டுமொத்த பெண்களின் ஆதரவோட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கத்தான் போகுது. தமிழ்நாடா டெல்லியா என்ற ஜனநாயக போர்ல தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். ஆதரிப்பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக.